जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் சுகபிரம்மம் தொடர்கிறது. ஸ்லோகம் இவ்வளவு சொன்னதோடு நின்று விடுகிறது. விருட்சங்கள் மிருகங்கள் முதலியன சுகராக பதில் கொடுத்த பிறகு வியாசருக்கு என்ன ஆயிற்று என்று அதில் இல்லை. ஆனால் நாம் ஊகித்து விடலாம். சுகர் என்று ஒரு சரீரத்தில் இருக்கிற மாதிரி இருந்தவர் பட்டுக்கொள்ளாமல் பட்ட கட்டை போல ஞானியாக அவர் பாட்டுக்கு பதில் சொல்லாமல் போய்விட்டார். எத்தனை ஞானியானாலும் அவருடைய ஹிருதயத்தில் ஈஸ்வரன் பிரேமையை சுரக்காமல் விடமாட்டான். அதனால் சர்வபூத ஹிருதயரான அவர் தம்முடைய மற்ற சரீரங்களை போன்ற மரம் மட்டை ஆகியவற்றின் மூலம் அழுகின்ற அப்பாவுக்கு ஆறுதலாக பதில் கொடுக்க பண்ணிவிட்டான். இப்படி அந்த ஒரு விரக்தியுடன் பேசாமல் ஓடிக்கொண்டுள்ள போது பாக்கி அத்தனை வஸ்துக்களும் பிரேமையுடன் பதில் சொன்னதிலேயே வியாசருக்கும் ஆறுதல் ஏற்பட்டது மட்டுமில்லாமல் ஆத்ம ஞானமும் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும். ஒரு ரூபத்தில் மாத்திரம் பிள்ளை இருக்கிறதென்றால் அதை போகவிடப்படாது என்று பிடித்து வைத்துக் கொள்ள தோன்றும். அத்தனை ரூபத்திலும் இருக்கிறது என்றால் அது எப்படி பிரிந்து போகும்? இவர் எங்கே இருந்தாலும் அங்கேயும் தானே பிள்ளை இருப்பதாகும். அதனால் அதற்காக அழ வேண்டியதே இல்லைதானே. வியாசரும் சாமானியப்பட்டவர் இல்லையே. ஆகையால் பிரிய முடியாததாக எங்கும் நிறைந்திருப்பதாக ஒன்றை தெரிந்து கொள்ளும் போது அதை ஒரு ஊகமாகவோ புத்திவாதமாகவோ மட்டும் தெரிந்து கொள்ளாமல் அனுபவித்தே அறிந்திருப்பார். பிள்ளையாக அறிந்தவரை எல்லாமாகி எங்கும் நிறைந்த தத்துவமான பிரம்மமாகவே அறிந்திருப்பார். எல்லாமாகி எங்கேயும் நிறைந்திருப்பதென்றால் அப்போது வியாசராகிய தாமுமாகி தமக்குள்ளேயும் அதுதான் நிறைந்திருக்கிறதென்று கண்டு கொண்டிருப்பார். அதாவது ஆத்ம ஞானத்தில் ஆழமாக வேரூன்றியிருப்பார். கொஞ்சம் கூட அன்போ அனுதாபமோ இல்லாத மாதிரி ஒரு ரூபத்திலிருந்து கொண்டு தகப்பனாரை பிரிந்து சென்று கதற அடிக்கும் போதே சகல ரூபங்களிலும் இருந்து கொண்டு அவருடைய பாச பந்தத்தை போக்கி அவருடைய ஞானம் ஸ்திரமாக வலுப்படுவதற்கு பெரிய உபகாரத்தை சுகர் செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவரிடம் உபதேசம் பெற்ற சிஷ்யர் கௌடபாதர். அவருடைய கதையை பார்க்கலாம். அவருடைய கதைக்கு முன் அவருடைய குருவின் கதையை கொஞ்சம் சொல்ல வேண்டும். அதோடு ஒட்டு போட்டு கொண்டுதான் இவர் கதை வரும். குரு என்றால் சந்நியாச குரு அல்ல. இவருக்கு சந்நியாசம் தந்த குரு சுகர். அவர் கதைதான் சொல்லியாயிற்றே. சொல்ல வேண்டியது அவருடைய, அதாவது கௌடபாதருடைய வித்யா குருவை பற்றி. லோகத்தில் பிரம்ம வித்யை பிரச்சாரமாக்க காரணமாக இருந்த கௌடபாதர் மூலம்தான் வியாக்கரண சாஸ்திரமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சாஸ்திரத்தை அவருக்கு உபதேசித்த வித்யா குருவை பற்றியே இப்போது சொல்ல போவது. பதஞ்சலி என்ற அந்த குருவின் கதையையும் அவரிடமிருந்து இவர் உபதேசம் பெற்ற கதையையும் இன்னும் பல கதைகளையும் சொல்லி கடைசியில் இவருடைய சிஷ்யரிடம் நம் ஆச்சாரியால் சிஷ்யராகி பிரம்ம வித்யா உபதேசம் வாங்கி கொண்டது உள்பட எல்லா விருத்தாந்தங்களையும் பதஞ்சலி சரிதம் என்ற காவியம் சொல்கிறது. அந்த கதைகள் கொஞ்சம் சொல்கிறேன். குறிப்பு: ஸ்ரீசரணர்கள் முற்றிலும் பதஞ்சலி சரிதத்தையே பின்பற்றாமல் வேறு புராண கதைகள், கர்ண பரம்பரை கதைகள் ஆகியவற்றையும் அனுசரித்து உபன்யசித்திருப்பதாக காண்கிறோம். சுகபிரம்மம் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर.